ஸோ முருகர் எங்க இருந்தாலும் உங்க தேடி வீட்டுக்கு தேடி வருவார் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல முடியுமா? நிறைய சொல்லலாம். ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, தும்முனா கூட முருகான்னு சொல்லுங்க போதுன்ற. வேற என்ன வேணும்? தும்மல் வந்தா கூட முருகான்னு சொல்லுங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுறவங்க உட்காரும்போது நாராயணாம்பாங்க, எந்திக்கும் போது நாராயணாம்பாங்க, நீங்கள் ஒன்று சொன்ன நாராயணாம்பாங்க. இதை நீங்கள் பின்பற்றுங்கள். முருகனை பொறுத்தளவு அழைத்தவுடன் துன்பம் தீர்க்க ஓடி வரக்கூடியவர். அவர் உருவமே பாருங்க, இளம் பிள்ளையாகவே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பாக ஆசையாக அழகை ரசிக்கக்கூடிய எண்ணங்களோடு முருகனை நீங்கள் வணங்கினால் நிச்சயம் உங்களுக்கு உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். முருகனை கும்பிடுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆத்மஸ்வரூபமாக கும்பிடணும், லௌகீகமாக கும்பிடணும், அன்பாக கும்பிடணும். முருகான்னு வாயில் சொன்னாலே போதும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் தான் பண்ணுவேன். தும்முனா கூட முருகாம்பேன். அதை விட எனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மாம்பாங்க சில பேர். நான் அம்மா தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அம்மாவை விட நான் நேசிக்கக்கூடியதாக நினச்சிக்கிட்டு நான் முருகான்னு சொல்லுவேன். அதனால் இது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகலாம். ஆனால் நேசிக்கிறது தான் முக்கியம். நம்மளோட எண்ணங்கள் என்ன? கடமைக்கு பக்தி கொண்டாடக்கூடாது. ஊர்க்காரன் பார்க்குறாங்கிறதுக்காக வேண்டி கோயிலுக்கு போகக்கூடாது. எவனோ ஒருத்தன் நம்ம கைதட்டு வாங்குறதுக்காக வேண்டி மாலை வாங்கி போடக்கூடாது. நம்மளோட ஆத்மஸ்வரூபமான எண்ணங்களோடு முருகப்பெருமானை மட்டுமல்ல, எல்லா கடவுளையும் அப்படி பார்க்கணும். அதுலேயும் முருகப்பெருமானை இப்படி பார்த்தா நிச்சயம் உங்கள் துன்பம் தீரும். அதில் வேறு ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை.